Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல Veet wax chips உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது எப்படி யூஸ் பண்ணனும் and எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்க போகுதுன்றத தான் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. so that நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வேக்சிங் கிட் ஃபுல் பாடிக்கான வேக்சிங் கிட். நம்ம லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எங்கே வேணால் நம்ம வேக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸி ஜெல் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஈஸியாக வேக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்கின்கானது தான் நான் வாங்கிக்கிறேன். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. என்னோடய இது நார்மல் ஸ்கின்னால் நான் நார்மல் ஸ்கின் தான் வாங்கிக்கிறேன். அண்ட் இதில் வந்து 20 வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 190. ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே 20 வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லாங்காக இருக்கும். நான் வந்து இதை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் பீல் பண்ணுறப்ப வலிக்காது அண்ட் ஈஸியாகவும் வந்துடும். அடுத்தது இந்த மாதிரி 4 வைப்ஸ் கொடுத்துக்குறாங்க. ஃபினிஷிங் வைப்ஸ் இது வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது. அண்ட் அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேனுவல் கொடுத்துக்குறாங்க. எப்படி வேக்ஸ் பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இதில் இருக்குது. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இப்போது இந்த பாக்ஸில் இது தான் இருக்குது. அடுத்தது எப்படி வேக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 3 மந்த்ஸாக வேக்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணாததுனால என்னுடைய ஹேண்ட்ஸில் ஹேர்ஸ் இப்படி தான் இருக்குது. இதை எப்படி நம்ம வேக்ஸ் பண்ணி எடுக்கிறோன்னு பார்க்கலாம். அண்ட் இது வந்து வலிக்குமா இல்லையானோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேக்சிங் ஸ்டெப் வந்து பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி யூஸ் பண்ணாதான் பீல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் வலிக்காமல் வந்துடும். இப்போது இந்த குட்டி பீஸை வந்து கையில் வச்சு நல்லா ரப் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் உள்ளே இருக்கிற வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகும். இந்த ஒரு ஸ்ட்ரிப்லேயே டபுள் சைட் வேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணலாம். எப்போவுமே வேக்ஸ் பண்ணுறப்ப அந்த பிளேஸ் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக வேக்ஸ் பண்ண முடியும். இப்போது நான் இதை என் ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு நல்லா ரப் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் இந்த வேக்ஸ் வந்து ஸ்கின்ல ஒட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பீல் பண்ணுறப்ப எந்த ஹேர்ஸுமே வரலை. அது ஏன்னா நம்ம எப்போவுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் பீல் பண்ணணும். ஹேர் க்ரோத் எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணி பீல் பண்ணால் தான் ஈஸியாக வரும் அண்ட் ஆல்சோ வலிக்காது. இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பீல் பண்ணுறப்ப மொத்த ஹேருமே வந்துடும் அண்ட் வலிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஃபுல் கிளியராக இருக்குது அண்ட் இந்த பக்கம் ஹேர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளேஸ்லேயும் வச்சு எல்லா ஹேர்ஸுமே நான் எடுத்துடுறேன் வேக்ஸ் பண்ணி. இப்போது இந்த குட்டி பீசஸ்லேயே எவ்வளோ ஹேர்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துடுங்க. நான் அதோடைய ஸ்டிக்கினஸ் போனதுக்கப்புறம் அது யூஸில் தூக்கி போட்டுடுங்க. இப்போது வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வந்துடும் அண்ட் ரெட்டாக இருக்கும். இது ஏன் இருக்குதுன்னா நம்ம ரூட்லேருந்து எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ வேக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஃபினிஷிங் வைப்ஸ் வச்சு நம்ம வைப் பண்ணணும். வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்டிக்கினஸ் போகாது. அதுக்காக தான் இந்த வைப்ஸ் கொடுத்துக்குறாங்க. இதில் ஆயில் இருக்கிறதுனால நம்ம வேக்ஸ் பண்ணது வந்து அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆகிடும். இது யூஸ் பண்ணால் அந்த ரெட்னஸாக ஆகுது, அப்புறம் அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் வருது, அதெல்லாம் வந்து நார்மல் தான். வேக்ஸ் பண்ணால் எல்லாருக்குமே அப்படி தான் ஆகும். ஸோ அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவ்வளோதான். என்னுடைய ஃபுல் ஹேண்டில் இருக்கிற ஹேர்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். இதில் மெயினாக என்னென்னா வலிக்கலை. வேக்ஸ் பண்ணுறப்போ வலிக்கும், பட் ஆனால் இதில் வலிக்கலை அண்ட் ஈஸியாகவும் எல்லா ஹேர்ஸுமே வந்துடுது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.